இங்கே தான் இருக்குதா? இங்கே தான் இருக்கீங்க. சொல்லிக்குதா? நீங்கள் போகிறதால உங்கள் வீட்டில் இருந்து எல்லாமே எல்லாமே இருக்குதாங்க. இது உங்களுக்கு வசதியாக இருக்கு. இந்த ஆம்பளை பசங்க 4 பேர். போதுமான வசதியெல்லாம் இருக்கா உங்களுக்கு? எந்த வசதியும் இல்லை. 2 ஆம்பளை பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிட்டேன். பாத்ரூம் வசதி அதெல்லாம் இருக்கு. என்ன வேலை பண்ணுறாங்க? பழம்லாம் விற்பாங்க. பழம் விற்பாங்க. அங்கேயே தான் இருக்கிறோம். குத்தத்துக்கு இதை குத்தத்துக்கு எனக்கு தெரியல, கணக்கு எத்தி வருஷம் தெரியல. எங்கள் அம்மா எங்கள் அப்பாலாம் வேலூர் நாங்கள் கட்டி கொடுத்துட்டு ஒரு ராசு கடை இருக்குதுங்க. அப்போ எனக்கு திடீர்னு ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டேன். படத்துல சின்ன கார்டு தரமாட்டாங்க. ராசு கடைக்கு 2 ஆம்பளை பையன், ஒரு பொண்ணு 2 பையன் எல்லாம் படிக்கல. பொண்ணு படிக்கல, பையன் படித்தாங்க. படிச்சு எதுவும் வேலை வர்ற மாதிரி இல்லை, சும்மா கை தொழில் தான் சேர்ந்துட்டாங்க. இந்த பையன் விற்கிறாங்க தான் ஒன்றுமே இல்லை. ஒரு 6 மாதம் ஒன்றும் இல்லை, உட்காந்துக்கிறேன் தெரியலங்க. பொண்ணு கட்டி கொடுத்துட்டேன். இந்த வசதி எதுவுமே இல்லை, பாத்ரூமே இல்லை, சுத்தமா ரொம்ப கஷ்டப்படுறேன். பையன் எதுவுமே இல்லை. சொல்லி பார்த்தோம், எவ்வளோ சொல்லி பார்த்தோம். எதுக்கு பாத்ரூம் அடிக்கடி அடிச்சுக்கிட்டு நாசமாகுது. போகவே முடியாது, ஒன்று கூட போக முடியாது. இல்லை குடும்பத்துக்கே ஒரு பொம்பளைக்கு 3 கக்குசு, ஆம்பளைக்கு 3 கக்குசு, பொம்பளைக்கு 3 கக்குசு சுத்தமாக அடிச்சுக்கிச்சு. எதுவுமே இல்லை, ஒன்று கூட போக முடியல. பயணம் இதெல்லாம் அப்படி மரத்துக்கு கட்டணும். இதுதான் எங்களுக்கு கஷ்டம். ஒன்று குடி வர இல்லை, ஏது குளிக்கிறதுக்கு உட்காந்து குளிக்கிறோம், அவ்வளோதான். கது முடியுது அதை வீட்டில் கது முட்டி குளிக்கிறோம், அவ்வளோதான். அது தண்ணி ஊட்டி ஊற்றுறோம், வெளியே போய் ஊற்றுறோம். கொயால் தண்ணி வருது. வேலை இல்லைங்க, சுத்தமாக வேலை இல்லை. 6 மாதம் சும்மா தான் இருக்கும். வேலை வெட்டியது இல்லை. எதாவது பார்க்குறது வராங்க. இதே மாதிரி இது மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கறதுல அவ்வளோ வந்து வருவாங்க, பார்ப்பாங்க, இதே மாதிரி பண்ணி போயிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். செய்கிறோம். இந்த ஓட்டு அடிக்கு வருவாங்க, செய்கிறவங்க செய்யறது. இந்த பக்கத்தில் கக்கூஸ் இருக்குதுங்க, ஒரு நிற்கிறது கூட முடியாது, அவ்வளோ இதுவாக இருக்குது. அதை சுத்தம் பண்ணி கொடுத்தா என்னப்பா? பொம்பளை தர ஆம்பளை எங்கடா நின்று கூட ஒன்றுக்கு வரலாம். நாங்கள் எங்கேயோ உட்காரத்து போய் ரொம்ப வேதனையாகிறோம். எவ்வளோ சொல்லியாச்சு, ஆபத்தில் போய் எவ்வளோ சொல்லியாச்சு. சொல்லாதான் போக அவ்வளோதான். நம்ம பாத்ரூம் இடங்களுக்கு கிளீனா இல்லைல்ல, அதெல்லாம் சொல்லிக்கலாம். அதான் நம்ம சொல்றோம்ல, நம்ம கஷ்டத்தை அவங்க எடுக்கிறாங்களா? எங்களுக்கு சாப்பிடலாம், எப்படியோ விட்டுடலாம், பச்சை கூட இருந்துடலாம். ஒரு ஒண்ணுக்கு போறதுக்கோ, ஒரு பாத்ரூம் வச்சு வலிக்கலாம் போறதுக்கோ, அந்த முக்கியமான அது ஓடும். தண்ணி இருக்குது, கொயால் தண்ணி வருது, அது ஓடும் இல்லை. ஒரு பாத்ரூம் தான் அது ஓடும் முக்கியமா. பொம்பளை நிறைய ஜீவம் வருது, பாம்புதான், பல்லிதான், இதுதான் அதுதான், அப்புறம் என்னென்னவோ வருது, வந்துடுவோம். எவ்வளோ கிடைக்குது. இந்த கத்தை கூட என்னென்னவோ கத்திச்சல சுடுது. மழை காலத்தை வீடு ஓய்வோம், எப்படியோ அதே சொல்லி அப்படியே கூட இருக்கிறோம். என்ன பண்ண சொல்றேன்? பாம்பு இருக்குது, பாம்பு வருது, பாம்புக்குது, பூச்சிக்குது, வண்டுக்குது. எவ்வளோ கஷ்டத்துல நாங்கள் அனுபவிச்சாங்க. தண்ணியா மழை வந்துடா உள்ள வந்துடும் தண்ணி. உள்ள வந்து இப்படி இருக்கும் தண்ணி. அது கட்டில மேல உட்காந்து இருப்பேன், அப்படியே உட்காந்து இருப்பேன். தண்ணி எல்லாம் இருக்க முடியாது. அது எப்போ இத்தனை நாள் பயம் வந்தாலும் அப்படியே தான் இருக்கணும். ரோட்ல போக முடியாது, அவ்வளோ தண்ணி. நாங்கள் இருக்கோம் சார் 30 வருஷம் இல்லை, காத்தனா இருக்கிறோம். அங்கே செடி கட்டினாங்க பார்த்தியா, அங்கேருந்து இங்கேருந்து காலி பண்ண கொடுத்தாங்க. எனக்கு வசதி எதுவுமே சார், பாத்ரூம் வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை. எங்களுக்கு விட்டாங்க, இந்த வேட்டைக்கார இருந்துச்சு தண்ணி கேனு, அதுவும் வந்து இது பண்ணிட்டாங்க. எதுவுமே வசதி இல்லை சார் எங்களுக்கு. பாம்பு பூச்சிலாம் மேயுது, நைட்டில் தூங்க முடியல. கரண்ட் ஆஃப் பண்ணி தூங்க முடியாது, பாம்பு மேலே ஏறி போவோம், எல்லா பூச்சியும் ஏறி போவோம். ரொம்ப கஷ்டம். வீட்டு பாத்ரூம் சார், ஒரு பாத்ரூம் கட்டிக்கிறாங்க, வீட்டு பாத்ரூம் கிடையாது, குளிக்க பாத்ரூம் கிடையாது. அவங்க வீட்டில் அவங்க குளிப்பாங்க, ரொம்ப கஷ்டம். தண்ணி முண்டி ஊற்றுவோம், டீயை தண்ணி பொறுத்து இப்போ எப்படி பாருங்க. தண்ணி வசதி கிடையாது சார். தண்ணி போனோம் ரோட்டில் மெயின் ரோடு தான் போனோம்.
இந்த கொய்யா இருக்குது 3 மணி கொய்யா உனக்குது அங்கே தண்ணி பிடிக்கணும். ரொம்ப கஷ்டம் சார். ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பாத்ரூம் தான் சார் இல்லை லேடிஸுக்கு. பாத்ரூம் இல்லை லேடிஸுக்கு. கரண்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நைட்டில் கரண்ட் போயிடுது. ஸ்கூல் வசதி இல்லை பிள்ளைங்களுக்கு. நைட்டில் கரண்ட்டு கிடையாது. ரோட் லைட்டு கிடையாது. எல்லாமே இருக்குது சார். எல்லாமே இருக்குது சார். ரேஷன் கடை இருக்குது, ஓட்டி அடிக்குது, ஆதார் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் எதுவுமே வசதி பண்ண மாட்டாங்க நம்மளுக்கு. என்ன எதுனா வந்து பார்க்க மாட்டாங்க. நாங்கள் இதுக்கு நாங்கள் பாத்ரூம் எடுத்து போய் நாங்கள் போய்க்கிறோம். வீட்டுக்கு ஒரு அடிச்சு போய் 20 பேர் போனோம். 20 பேர் பண்ண கூட அப்போ நாங்கள் பண்ணுறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடாங்க. மறுநாள் வர மாட்டாங்க, வந்து பார்க்க மாட்டாங்க. சரி வந்து சொன்ன நாங்களே பாத்ரூம் கழுவி நாங்களே உட்காரோம் சார். ரொம்ப கஷ்டப்படுறோம். மழை ரொம்ப கஷ்டம் சார். பாம்பு நிறைய மீறிங்க சார். மயிலாடுல உட்காரவே முடியாது. தண்ணி ஃபுல்லாக நிற்கும் சார். நாங்கள் கூட பின்னுறவங்க கூட தான் பின்னுறாங்க பேர். அந்த கூட நாங்கள் தொழில் பண்ணுறோம். அந்த இப்போ இல்லை சரி வேலைக்கு வெட்டிக்கு போகிறாங்க லேடிஸுங்க. பசங்க படிக்கிறாங்க. நாங்களே எதுவுமே படிக்கல சார். எனக்கு ஏற்று எங்களுக்கு தெரியாது. அந்த காலம் எங்கள் அம்மா அப்பா படிக்க வைக்கல. ஸ்கூலுக்கு போகிறேன் எங்களுக்கு தெரியாது. அப்போ அதெல்லாம் கொடுத்துது இங்கே குத்தனா உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து விற்கிட்டாங்க எங்களை. பொங்கல்லாம் போட உங்களுக்கு வீடு தரேன்னாங்க. அந்த பொங்கலாம் போயிடுச்சு, அதுவும் தரல எங்களுக்கு. சும்மா தான் சார் எங்களை சொல்லி வராங்க. எந்த கட்சிக்காரும் யாரும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. எங்களுக்கு வீடு கொடுத்தா போதும் சார். எங்களுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் சாப்பிட்டுக்கோம் சார். ஆமாம், எங்கள் வீடு கொடுத்தா போதும் சார். எங்களுக்கு நாங்கள் பண்ணிக்குவோம். எங்கள் வசதியை நாங்கள் பண்ணிக்குவோம் சார். நாங்கள் இருக்கிறோம் 60 70 80 வருஷமாக இருக்கோம் சார். ஆதார் காத்துன்னு இருக்கிறோம். லாஸ்ட் ஆசத்தில் இருந்தோம். அங்கே செடி வெட்டிக்கிறாங்க பார்த்தியா, அங்கே இருந்தால் அங்கே நாங்கள் செடி கட்டப்போம் சொல்லிட்டு அங்கே காலி பண்ணி இங்கே அமுச்சு விட்டாங்க. இங்கே அமுச்சு விட்டோம். இங்கே செடி கட்ட போகணும். இங்கே லாஸ்ட் இங்கே அமுச்சு விட்டாங்க சார். இப்போ பாம்பு பூச்சி எங்களை மீது ஃபுல்லாக நைட்டு தூங்குமா இல்லை சார். எங்களை நைட்டுலாம் மூச்சு தான் இருக்கணும். விடி தான் அங்கே தூங்குவோம். கேஸ் ஒரு 10 கிச்சுனா தப்பிக்க முடியாது எங்களால். ரொம்ப கஷ்டம் சார் எங்களுக்கு. யாரும் என்ன கவனிக்க மாட்டாங்க. கொரோனா டைம் யாரே வரல சார் எங்களுக்கு. யாரும் இன்னும் கவனிக்கல. ரொம்ப கஷ்டப்படுறோம். இதை செய்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரி வரவே மாட்டாங்க, வந்து பார்க்கவே மாட்டாங்க சார். ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஜனங்க. நேற்று கூட ஒரு பொண்ணு மேலே பாம்பு போச்சு. சார் பாம்பு ஒரு 6 அடி இருக்கும். நம்ம எத்தனை அடிக்கும்? 6 அடிக்க மாட்டேது பாம்பு. 6 அடி இருக்கும். இந்த வீட்டில் தான் இப்போ குழந்தை மேலே ஏறி போகுது. பொண்ணு மேலே ஏறி இறங்குது. என்ன பண்ண முடியும்? அடிக்க முடியுமா? எதுவுமே நாங்கள் பண்ண முடியாது. பதிலாக வெளில தான் ஓட முடியும். அந்த மாதிரி இருக்கும் சார். இன்னும் விட்டாங்க எங்களை காட்டில். எதுவும் என்ன பண்ண மாட்டாங்க எங்களை. எங்களுக்கு வீடு கொடுத்தா எங்களுக்கு போதும். எங்களுக்கு எதுவும் வசதி எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு நாங்கள் எங்களுக்கு கஷ்டப்பட்டு நாங்கள் சாப்பிட்றோம். அதுதான் சார் எங்களுக்கு வேணும். எவ்வளோ பேர் செத்துறாங்க உள்ளே விட்டு. எங்கள் வீட்டுக்கு செத்துறாரு, இவங்க வீட்டுக்கு செத்துறாரு, எல்லாம் போயிட்டாங்க. இதுவுமே ஒருத்தராக போனால் எப்போ நீங்கள் வீடு தருவீங்க? இந்த அம்மா வீட்டில் ஆளே கிடையாது. 2 ஃபேமிலி போயிட்டாங்க. 2 பசங்க தான் போயிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க. ஏன்னா உள்ளே இருக்க முடியல அப்படின்னு. அது மேலே கஷ்டப்படுறாங்க ஜனங்க. என்ன எதுவும் ஒரு வார்த்தை உங்களை ரெடி பண்ணுறம்மா, இது செய்கிறம்மான்னு ஒரு கண்டுக்க மாட்டாங்க. போனான்னா நீங்கள் போங்க, நான் பார்க்குறேன், வந்து செய்கிறேன்னு தான் சொல்கிறாங்க. சரி வந்து எதுவுமே செய்ய மாட்டாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க சொல்ல நம்ம தலைதாட்டிக்க முடியும்? ரோட்டு வசங்க சார், ரோட்டு பக்கம் சார். அவங்க கேஸ் வச்சு கேஸ் வந்து சார் கூட இருந்துச்சு சார். லாஸ்ட்டில் கோயிலாண்ட நைட் ஆயிடுச்சு. மணி என்ன ஒரு 12 மணி இருக்கும். 12 மணி எப்படி சார் நாங்கள் இப்போ உயிரை காப்பாற்ற முடியும் சொல்லுங்கள்? எல்லா வீட்டில் கேஸ் இருக்குது. எல்லா கேஸ் போய் நாங்கள் வெளியே வச்சுக்கணும். வெளியே வச்சு எல்லாமே மூடி வச்சுட்டு நேரம் ரோட்டில் போய் உட்காடுவோம் சார். ரோட்டு என்ன சொல்கிறாங்க, இந்த கரண்ட்டு தான், இந்த ஒயர் தான் பார்க்குறாங்க. இந்த ஒயரு என்னடா வீடு காலி பண்ண கொடுக்குறாமே, ஆனால் பார்க்க மாட்டாங்க. இந்த ஒயரும் உங்களுக்கு தூக்கி மேலே கட்டி தரேன்னு தான் சொல்கிறாங்க. சரி உங்களுக்கு காலி பண்ணி தரம்மா, அவங்க எங்கன்னா அனுப்புறீங்க, நீங்களா போறீங்களான்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒரு கம்பை வச்சு அழகாக கட்டி கொடுக்கும். அந்த ஒயர் எப்படி போகிற ஒயருங்க ஃபுல்லாக ஒயர் தான். ஒரு ஒயரை கட்டி கீழே வந்துச்சுன்னா ஜனம் என்ன ஆகும்? எல்லாம் சாவுறது தான். அதான் யாரும் வந்து பார்க்குறாங்க? எந்த எம்எல்ஏ வரல, எந்த கவுன்சிலர் வரல, யாருமே வந்து நாங்கள் பார்க்கல. ஒரு வாட்டி மேடம் பண்ணோம், சொன்ன அது ஒரு வாட்டி தான் பண்ணோம். சரி மண்ணில் அந்த பாத்ரூமாக நாங்கள் போய் போராட்டம் பண்ணோம். லேடிஸ் கிடையாது, ஜென்ஸு லேடிஸ் எல்லாம் வீட்டில் ஒரு எத்தனை பேர் தாங்க, அத்தனை குடும்பம் போய் ரோட்ல பத்துனோம் மேடம் சார். மேடம் ரோட்ல நாங்கள் பத்துக்கணும் போய் பத்துனுக்காக கூட. அப்போ என்ன சொன்னாங்க, இந்த திருமட்டு ஸ்டேஷன் வந்து அங்கே வந்து என்னம்மா இது இப்போ போராட்டம் பண்ணுறீங்களே சார், பாத்ரூம் வேணும் சார். இப்போ லேடிஸு ஜென்ஸுன்னு எங்கன்னா போய் உட்காந்துறாங்க, பொம்பளை எங்கே உட்காருவாங்கன்னு நினைக்கிறோம். அதுவும் நினைக்க மாட்டாங்க, அதுவும் செய்ய மாட்டாங்க. ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க பொம்பளைங்களை. இப்போ நீங்கள் வரையில என்ன வசதி தாங்க? உங்களால முடியுதா, நடக்க முடியுது அந்த வெயில? இப்போ என்ன ஒரு ஆயிடுச்சு, எப்படி நம்ம தப்பிக்க முடியும்? எதுவுமே சொல்ல மாட்டாங்க. உங்களெல்லாம் வசதி இருக்குது, உங்களுக்கு பாத்ரூம் இருக்குது. பாத்ரூம் வந்து பாத்ரூம் என்ன சொல்றீங்க? எங்களை வீடு கொடுங்க, எங்களுக்கு வீடு கொடுத்து எங்களுக்கு உள்ளே பாத்ரூம் இருக்குல்ல, எங்கெல்லாம் உள்ளே நாங்கள் பண்ணிக்கோம்ல.
அதெல்லாம் கொஞ்சம் பண்ணலாம்ல, எதுவும் பண்ண மாட்டேறீங்க. ரொம்ப கஷ்டம். தண்ணி பாரு, தண்ணி எங்கே ஊற்றின்னு வராங்க, ரோட்டில் மெயின் ரோட் பற்றி தண்ணி வராங்க. அவ்வளோ தண்ணி கஷ்டமாகுது. பாட்டக்கணே இல்லை, இப்போ எல்லாத்துக்கும் மூட்டாங்க. அதுவும் தண்ணி பிடிச்சிக்கும், வாரி ராரி தண்ணி பிடிச்சிக்கும். அதுவும் இல்லை, அது இது பண்ணிட்டாங்க. இந்த பிரிட்ஜு கட்டுறாங்கல்ல, அதுக்கு வந்து இது பண்ணிட்டாங்க. ரொம்ப தண்ணி கஷ்டமாக இருக்குது. தண்ணி கஷ்டமாகுது, பாத்ரூம் கஷ்டமாகுது, வீடுங்களுக்கு கஷ்டமாகுது. எனக்கு மாற்றி கொடுங்க, எனக்கு போதும். எனக்கு எவ்வளோ பேர் வந்தாங்க, அதனால எல்லாம் பேப்பர் போடுறாங்க, டிவியில் போடுறாங்க. அதுதான் ஓட்டு போடுறீங்களா, நான் ரெடி பண்ணுறேன். இப்போ அப்போ வந்து அம்மா இருந்தாங்க. அம்மா என்ன கொடுத்தாங்க, ரேஷன்ல சர்க்கரை வெல்லம் கொடுத்தாங்க, முந்திரி திராட்சை கொடுத்தாங்க, கரும்பு கொடுத்தாங்க, 2000 ரூபாய் கொடுத்தாங்க அம்மா. இவர் வந்து என்ன புரியுது சொல்லுங்க, ஒரு சர்க்கரை ஒரு அரிசி, அதுல பொங்கல் சாப்பிட முடியுமா? அவர் சாப்பிட்டு வரா பொங்கல, அந்த அரிசியில சர்க்கரை போட்டு அவர் சாப்பிடுவார். சொல்லு, நான் வெளியே போய் என்ன கொலை பண்ணிட்டோம். என்ன ஒண்ணு சொல்லு, அப்படி பேசுறேன், என்ன வெளியே போய் கொலை பண்ணிட்டோம், யாரும் விட்டுட்டோம். பசங்களாம் இப்ப கேக்குறாங்க, வீட்லயே பாத்ரூம் இருந்தா நல்லா இருக்கும், வீட்லயே குளிக்கிற பாத்ரூமு எல்லாமே இருந்தா நல்லா இருக்கும்மான்னு. இருந்தாலும் வசதி இல்லை, என்ன பண்றது, அங்கதான் போகணும். வசதி இல்லை, வீட்லயே பாத்ரூம் வேணும், வீட்லயே குளிக்கிற பாத்ரூம் வேணும் அப்படின்னு சின்ன குழந்தைங்களாம் ஆசைப்படுறாங்க. இருந்தாலும் அது முடியல, வீட்டு மேலதான் போயிட்டு வராங்க எல்லாரும். நாங்க வந்து 29 வருஷமா இருக்கோம். எல்லாமே பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கதான். நிறைய இல்லை, தண்ணி கூட வெளியில தான் எடுக்கிறோம். தண்ணி கஷ்டம் இல்லை, பாத்ரூம் இல்லை, பாத்ரூம் தான் மெயின், அது இல்லை. அதுக்கப்புறம் மழை வந்தா தண்ணி ஊர் உள்ள இருந்து வெளியில போறதுக்கு வழி இல்லை. தண்ணி அங்கங்க தேங்கி நிறைய கொசு, அட்டைப்பூச்சி, இந்த ரயில் பூச்சிலாம் சொல்றாங்க, அதெல்லாம் நிறைய வருது. அதுக்கப்புறம் வண்டுங்க, இந்த பூரா இதெல்லாம் நிறைய வருது. குழந்தைங்க காதுக்குள்ள கூட எத்தனை தடவை ஏறி ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் பாம்பெல்லாம் வருது, பாம்பு வீட்டு மேலேயே போகுது. குழந்தைங்க பின்னாடி பயந்து நாங்களாம் வெளியில ஓடி இருக்கோம். தூக்கம் இல்லாமல் ஒரு நைட்டு ஃபுல்லாக கடை மேலே கூட இருந்திருக்கோம், தூக்கம் இல்லாமல். நிறைய தான் எப்படி ரொம்ப கஷ்டம்லாம் உள்ள நிறைய இருக்குது. வீட்டிலலாம் எல்லாம் கூலி வேலை தான் பார்க்குறாங்க. அவங்க பக்கத்தில் இருக்க கடைங்களில் கிடைக்கிற வேலை செய்கிறாங்க. இரும்பு ஏற்றின்னு போவாங்க, சில டைம் துணிங்க மூட்டை ஏற்றின்னு போவாங்க. அதான் கிடைக்கிற வேலை பக்கத்தில் செய்கிறாங்க. வருமானம்லாம் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, ஒரு அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபாய் அந்த மாதிரி தான், அதிகமாகலாம் கிடைக்காது. 500 ரூபாய் 600 ரூபாய் அதுக்குள்ளே தான். குடும்பத்தில் என்ன 3 பசங்க, எங்கள் வீட்டுக்காரர் நான் பசங்களை படிக்க வைக்கிறேன். கவர்மெண்ட் ஸ்கூல் தான். பாத்ரூம் தான் நிறைய, பாத்ரூமு. அதுக்கப்புறம் இடம்லாம் இருளோன்னு இருக்குது, வெளியில் போகிறதுக்கு வர்றதுக்கெல்லாம் பயமாக இருக்குது. இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை, உள்ளே நாங்கள் சேஃப்டியாக தான் இருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எந்த கஷ்டமும் அதனால எல்லாம் படலை. இந்த மாதிரி இந்த பாத்ரூமு, இந்த மாதிரி தண்ணி தேங்குறது, இதுதான். வேற எந்த பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது. ஒரு ஊருக்கே இல்லை பாத்ரூம், ஒரே ஒரு பாத்ரூம் தான் இங்கே பக்கத்தில் ஊருள்ளே கட்டி கொடுத்தாங்க. அது ரொம்ப அடப்பாகி எடுத்தாங்க, 3-4 தடவை எடுத்து, அதுவும் அதுக்கப்புறம் வேஸ்ட் ஆயிடுச்சு. 5 ரூபாய் கொடுத்து போகிறோம் மேலே, அடிக்கடி 5 ரூபாய். எத்தனை வாட்டி போனாலும் 5 ரூபாய் கொடுக்கணும், குழந்தைங்க போனாலும் 5 ரூபாய் கொடுக்கணும். அந்த மேட்டு மேலே போகிறோம், 5 ரூபாய் கொடுத்து தான் பாத்ரூம் போகிறோம். ரேஷன் கடையில் எல்லாமே போய் வாங்குறோம். அதான் மழை டைமில் வந்து ஒரு தடவை வருவாங்க, அப்போ எதுனா சாப்பாடு எதுனா அந்த மாதிரி எடுத்துன்னு வந்து போடுவாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான், எதுவுமே எல்லாம் வச்சுருக்கோம். எல்லாம் சொல்லியிருக்கோம், பாம்பு நிறைய வருது, உள்ளக்கா ரொம்ப கஷ்டப்படுறோம், இருக்க முடியலாம் சொல்லியிருக்கோம். அவங்க சொல்லியிருக்காங்க, பொறுமையாக இருங்கோ, உங்களுக்கு வீடு எழுதின்னு போயிருக்கலாம், உங்களுக்கு வீடு கண்டிப்பாக தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் சொல்லிட்டு போய் 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது. நடுவில் கூட ஃபோட்டோலாம், அந்த குடும்ப ஃபோட்டோலாம் எடுத்துன்னு போனாங்க, நம்பர்லாம் போட்டு. போன வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் கூட எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. இது வந்து 29 வருஷம், அது 30 வருஷம் ஆகுது. நான் வந்து பிறந்ததெல்லாம் வேலூர், 40 வருஷத்துக்கு முன்னே வந்து 40 வருஷம் ஆகுது. இன்னும் நான் எங்களை இது பண்ணல, எதுவுமே கிடையாது, எங்கள் அடிப்படை வசதியே கிடையாது. வரும்போது இந்த இடத்துக்கு கொய்யா போகிறேன்னாங்க, கக்கூசு போகிறேன்னாங்க, எதுவுமே போகிறதில்ல. தெரு கூட க்ளீன் பண்ணி தரேன், தெரு வேலைக்கு போட்டு தரேன், நாங்கள் எந்த வேலைக்கும் போகல. தெருக்கும் சும்மா வரும்போது சொல்கிறாங்க, அது எலெக்ஷன் முடிஞ்சுன்னா அவ்வளோதான், தெரியும். அதை இப்போ செய்யறது கிடையாது, எதுவுமே கிடையாது. லேடிஸ் ரொம்ப, நான் ஜென்ஸுனா என்ன போய் வந்துடுறாங்க. லேடிஸ் தான் ரொம்ப கஷ்டமாகுது. மேட்டுக்கு போனவங்க நைட்டில் போகிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அந்த இடம்லாம் கொஞ்சம் பேஜார் பிடிச்ச இடம், அதனால் போகிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இங்கே வந்து இந்த கூட வேலை மெயினாக இருந்தது. பழைய வியாபாரம் பண்ணுறாங்க பாதி பேர் கூலி வேலை அந்த மூர் மாட்டிலே கூலி தூக்குறாங்க. நான் கூட வேலை செய்கிறேன், கொஞ்சம் கம்மி தான். இப்போ முன்ன மாதிரி கிடையாது, கொஞ்சம் கம்மி தான். இப்போலாம் பெண்கள் வந்து இந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறது. இப்போ நைட்டில் வந்து போகிறதுக்கு கொஞ்சம் வெளியே போகிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. குளிக்கிறது ரொம்ப கஷ்டம், பாத்ரூம் சரியான வசதி கிடையாது. வீட்டுக்குள்ளே இருக்குது, ஆனால் பாம்பு பூச்சிக்கு ரொம்ப கஷ்டமாகுது.
அதனால மற்றபடி கக்கூஸ் ஸ்பெஷல் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. லெட்டின் போகிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க லேடிஸ். அப்படியும் லேடிஸ் போய் சொல்லிட்டு வர்றாங்க, அந்த கார்பரேஷனில் இருக்கிற கவுன்சிலர் கொடுத்துருக்காங்க. போன என்ன சொல்கிறாங்க, அனுப்புகிறோம் போங்க, அவ்வளோதான், திரும்பி அனுப்புறதே கிடையாது. உங்களுக்கு கக்கூஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி தரேன், பைப் மாற்றி தரேன், புதுசாக போட்டு தரேன், நாங்கள் ஒன்றும் போட்டு தரல. வந்தால் கந்தோடு அந்த நேரத்துக்கு க்ளீன் பண்ணி போகிறோம், அப்படியும் வரதே கிடையாது சொல்லி. மழை டைமில் இதெல்லாம் தண்ணி இங்கே தேங்காது, சேருங்கலாம் கட்ட கட்டுறதுன்னு அந்த ரோடெல்லாம் முதல்ல ரொம்ப பார்த்து ரொம்ப வருது. பாம்பு சின்ன கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யணும், அட்ஜஸ்ட் பண்ண போனோம். அதெல்லாம் சமாளிச்சு தான் இருக்கிறாங்க. முதல்ல இங்கே வந்து அனுப்பும்போது உங்களுக்கு சீக்கிரமாக இந்த இடத்த மாட்டிடம் தர்றோம்னு சொன்னாங்க. உங்களுக்கு ரொம்ப நாள் இங்கே வைக்க மாட்டேன்னாங்க. ஆனால் இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் படிக்க வைக்கிறோம். என் பசங்களை 8வது வரைக்கும் படிக்க வச்சுருக்கோம். இந்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கொடுத்துருக்குறோம், அங்கே போய் கொடுத்து ஒரு சிலிப்புன்னு கொடுத்தாங்க, ஒன்றும் நடவடிக்கை எடுக்கல. அப்படி தெரிந்தா நம்ம கவுன்சிலர் வராங்க, அவங்களுக்கு சொன்னால் ஆள் அனுப்புகிறோம் போன்றாங்க, அனுப்புறதே கிடையாது. கவுன்சிலர் ஆள் அனுப்புகிறாங்க, அனுப்புறதே கிடையாது. லெட்டர்லாம் கொடுத்துருக்குறோம், உங்களுக்கு மாற்றிடம் தரேன்னாங்க, அதை பற்றி இன்னும் எதுவுமே கிடையாது. ஃபோட்டோ பிடிச்சாங்க, அந்த டோரில் கழுவி நம்பர் போட்டுக்கிறாங்க, அந்த நம்பர் போட்டாங்க. அதெல்லாம் இருக்குது, ஐடென்டி கார்டு, ஆதார் கார்டு, இந்த இடத்துக்கு தேவையான அத்தாட்சி இருக்குது, எல்லாமே இருக்குது. நாங்கள் அந்த அத்தாட்சியெல்லாம் வந்து கொடுத்தோம், முதலமைச்சரில் கொடுத்தோம், கொடுத்து இன்னும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. வரைக்கும் எலெக்ஷன் டைமில் வருவாங்க, அதுக்கு முன்ன வந்து அது செய்கிறேன் இது செய்கிறேன்னு இங்கே விட கட்டி தர சொல்லுவாங்க அவங்க ஆசையை. வித்தியாசத்தில் இது வந்து கவர்மெண்ட் இடம் கட்டி விட மாட்டேன், எங்களுக்கு தெரியும், தெரிஞ்சாலும் ஒரு ஆசை கட்டி விடுவோம், வித்தியாசத்தில் அவங்க கட்டி தர சொல்லுவாங்க. நாங்கள் அப்படி சொல்லுவோம், இந்த இடம் கொடுக்க மாட்டாங்க, தெரிஞ்சுன்னு வேற என்ன ஒரு மாட்டு இடம் கொடுன்னா கொடுக்குறோம் சொல்லுவாங்க, அதோட தெரியும். முதல்ல வந்து இந்த இடத்த விட்டு மாத்தினா கூட மேலே, ஏன்னா ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மாட்டு இடம் எதுனா கொடுத்தா நல்லது. அந்த மாட்டு இடம் கொடுக்குற வரைக்கும் அந்த பாத்ரூம் வசதி கொஞ்சம் வசதி செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது கொடுக்கும்போது கொடுக்கட்டும், அது வரைக்கும் அந்த வசதி பண்ணி விடுவோம், நல்லா பொதுமக்களுக்கு கொஞ்சம் வசதி பண்ணி விடுவோம், இருக்கிற வசதி. அதுதான். பாம்பு வந்துச்சு, அப்படியே துணி வாரி மேல போட்டுன்னு வந்து வீட்டுல போதுனாங்க. அந்த பேச்சு பாம்பு அந்த கட்ட சைஸ் இருக்கும், அது மாதிரி எல்லாம் லோல் பட்டுன்னு கிடக்குறாங்க. அந்த எலெக்ஷன் டைமுக்கு வராங்க, ஓட்டு கேக்குறாங்க, அவள்தான். ரெண்டாவது திரும்பி கூட பாக்குறது கிடையாது. தான்டா இந்த இடமே உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொன்னாங்க, எங்களுக்கு எதுவுமே செட் பண்ணல. கொஞ்சம் பார்த்து ஏற்பாடு பண்ணுங்க. நீங்களா கொஞ்சம் பெரிய இடத்துக்கு இதெல்லாம் அனுப்புங்க. அந்த பாத்ரூம் கொஞ்சம் எடுத்துட்டு போனா எங்களுக்கு நல்லா இருக்கும். நம்ம முன்னெல்லாம் எழுதி கொடுத்தோம், அங்க பீச் ஆண்ட போய் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு முன்ன கொடுத்தோம். அவங்களும் ஒரு அத்தாட்சி கொடுத்தாங்க, அதேதான் 2வது வரையே இல்லை. அவங்க 2வது அவங்க வந்து பாக்கே இல்லை நம்மள. நாங்களும் எல்லாம் ஊரே போனோம், 140 குடும்பங்குது உள்ள எல்லாம் போய் எழுதி கொடுத்தோம். அவங்களும் ஒரு ஷீட் ஒண்ணு கொடுத்தாங்க நம்ம கையில, எதுவுமே சட்டை பண்ணல. உங்களுக்கு இதே இடத்துல வாங்கி தரணும், எலெக்ஷன் டைமுக்கு வராங்க, எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. இந்த கெலிச்சிட்டு பிறகு இந்த உள்ளே வர்றது கிடையாது. இந்த இடம் எங்க இருக்குதுன்னு கேக்குறாங்க. எலெக்ஷன் டைம்ல இந்த இடம் எங்க இருக்குதுன்னு தெரியுது, முடிஞ்சிட்டு பேருக்கு இந்த இடம் எங்க இருக்குதுன்னு கேக்குறாங்க. இருக்கிறோம் நாங்க 30 வருஷமா இருக்கிறோம். அது உள்ள இங்கேதான் நாங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கேதான். 30 வருஷமா அங்கிருந்து இங்க தேர்த்துனாங்க, அங்கிருந்து இங்க தேர்த்துனாங்க. இங்க வந்தே 30 வருஷம் ஆகி போச்சு. நாங்க பிறந்தது வந்ததுதான் இங்கதான். எங்க குரங்களுக்கான ஹவுசிங் போர்டு கொடுக்குறாங்க. இந்த ஹவுசிங் போர்டு எங்களுக்கு வாங்கி தரேன்னு சொன்னாங்க, யாருமே எங்களுக்கு இந்த ஹவுசிங் போர்டு வாங்கி தரல. நாங்க இங்கேதான் இருக்கிறோம். எதுவுமே இது வாய்க்கே கிடையாது எங்களுக்கு. ஏதோ கஷ்டப்படுறோம், போறோம் வர்றோம்னா வீட்டு வாடிகள்ல இங்க அப்படியே விட்டு வச்சுக்கிறாங்க. அதான் ஒண்ணு. இந்த வேலை தான் செய்யறோம், கூட வேலை செய்யறோம், கூட பிறந்து கூட வேலை செய்யறோம். வருமானம் எதுவும் இல்லை, ஏதோ இருக்கிறத தள்ளின்னு போறோம். நம்ம வேற எங்கேயும் கூலி வேலைக்கு போக முடியாது. ஏதோ இது எத்தனை வந்து போட்டுங்க இது கடுக்குறோம். 6 பேர் இருக்கிறோம். 125 குடும்பங்குது, 130 140 குடும்பங்குது, எல்லாமே இருக்குது. நிறைய குடும்பங்குது. எல்லாம் இந்த வேலை தான் செய்யறாங்க. இப்ப பாதி பேர் என்ன பண்ணாங்க, இந்த வருமானம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பயம் வியாபாரத்துக்கு போறாங்க வராங்க. அந்த பயம் கூட இப்போ 2 வருஷமா இல்ல. எல்லாம் சும்மா தான் வட்டிக்கு சட்டிக்கு வாங்கி துண்ணு கிடக்குறாங்க. ஒன்னும் வசதி ஒன்னும் கிடையாது. அந்த பாத்ரூம் போய் பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கேமரா எடுத்துன்னு போங்க. அந்த பாத்ரூம் அந்த ஊர் குடும்பமே ஒரே பாத்ரூமா ரொம்ப வெளியே வருது. ரொம்ப குறாமி போடுறோம். நாங்க கொஞ்சம் பார்த்து ஒரு நல்லதா செய்யுங்க. எங்களுக்கு லேடிஸ் தான் எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கிறாங்க. அந்த மேட்டுக்கு போறோம், நைட்ல கஞ்சி அடிச்சுன்னுக்குறாங்க, சராயம் குடிச்சுன்னுக்குறாங்க. லேடிஸுக்கு வயசு பொண்ணுங்களை இட்டு போக முடியல, ரொம்ப குறாமி போடுறோம். நாங்க இந்த அம்மா இப்போ கை கால் வராம அந்த மேட்டுக்கு ஏறி போனோம், பாத்ரூம் போகணும், அவசரமா போக முடியல. இங்க ரொம்ப வெளியே வருதுன்னா எங்கனால உட்கார முடியல. ஒரே இந்த வயல கூட நடக்க முடியல, ஒரே நாத்தம் அடிக்குது. 5 ரூபாய் வாங்குறாங்க.
கவர்மெண்ட் தான். குழந்தைங்க 5 ரூபா வாங்குறாங்க, பெரியவங்களுக்கும் 5 ரூபா வாங்குறாங்க. இல்லைன்னா உட்கார அதை வெளியே போடுறாங்க. இந்த உள்ள செடிங்க இருக்குது, அந்த செடி பக்கம் போய் உட்காரன்னா நான் பூச்சி போட்டு கச்சிடுமோன்னு சொல்லிட்டு யாரும் செடி பக்கம் போறது கிடையாது. ரொம்ப கஷ்டப்படுறோம். அது பார்த்து எதனா ஒரு ஏற்பாடு பண்ணுங்க. யாரும் வந்து பார்க்க அந்த ஓட்டு டைமுக்கு வராங்க பாரு, அதான் மிச்ச டைம்ல எதுக்கும் வரமாட்டேன்றாங்க. அது எல்லாருக்கும் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. ரேஷன் கார்டு எல்லாருக்கும் இருக்குது, ஓட்டு உரிமை எல்லாருக்கும் இருக்குது, ஆதார் கார்டு எல்லாருக்கும் இருக்குது. யாருமே எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அந்த நேரத்துக்கு வராங்க, ஓட்டு போட சொல்றாங்க, ஓட்டு போடுறோம், அதோட 2வது வர்றது கிடையாது. தலையே காட்ட மாட்டேன்றாங்க உள்ள. நேற்று கூட அந்த ரோட்டுக்கு வந்து பார்த்தாங்களாம், இது மாதிரி இருக்குது உள்ள குடும்பம், இங்க வரமாட்டேன்றாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்? வராங்க அப்படியே போயிடுறாங்க. நம்ம போனது இல்லை, அங்கெல்லாம் நம்ம போறது இல்லை, எதுவும் பண்ணது இல்லை. அவங்க 4 பேர் கூடி வராங்க, நம்ம ஆளுங்க பயப்படுறாங்க. எதனா ஒண்ணு பண்ணிடுவாங்க, செஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் தைரியமா ரோட்ல மறியல் பண்ணுவாங்க. நம்ம பயப்பட்டோமா, பயமாகுது. தான் ஒண்ணு. யாரும் போய் நாங்க பாக்கல, அவங்களும் வந்து பாக்கல. எலெக்ஷன் டைம்ல வந்தாங்க, உங்களுக்கு இங்கே இடம் கட்டி தரோம், இந்த ஹவுசிங் போர்டு இங்கே கட்டி தரோம், இந்த ஹவுசிங் போர்டு கேஸ்குள்ள பாருங்க, ஹவுசிங் போர்டு உங்களுக்கு வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏமாத்தினாங்க, ஓட்டு வாங்கின்னு போயின்னு வந்துட்டாங்க. அவ்வளவுதான். இன்னும் 2வது வந்து எட்டி பாக்கலங்க, யாருமே பாக்கல, யாருமே கிடையாது. அந்த அம்மா உக்காந்துக்கிறாங்க, அந்த அம்மாவே பாத்ரூம் வந்து அப்பப்போ பார்க்க மாட்டேங்கிறாங்க. பாத்ரூம் ரொம்ப வெளியே வருது. அது ஒரு கேமரா எடுத்துன்னு போனா கூட எனக்கு நல்லா இருக்கும். மழை பெஞ்சாலும் தண்ணி எல்லாம் இங்க வராது, அந்த ரோடோட போயிடும். தண்ணிக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஏதோ மழை காத்து வந்தாலும் நாங்க இங்கேதான் இருப்போம், வெளியே போறது கிடையாது. அதெல்லாம் வருது, தெரிஞ்சவங்க அடிச்சு போட்டுறாங்க, தெரியாதவங்க ஓட்டி விட்டா அது பாட்டு போயிடுது. அதான் ஒண்ணு. எல்லாமே இங்கே அவசரப்படுறோம். ஏன்னா கூட பண்ணி தான் நாங்கள் சம்பாதிக்கணும். இந்த கூட வியாபாரத்தை எடுத்துன்னு போயிட்டு வெளியே எடுத்துன்னு போய் வியாபாரம் பண்ணி ரிச்சா ஓட்டி தான் இங்கே நம்ம சம்பாதிக்க முடியும். வேற எந்த தொழிலும் நம்மளுக்கு எதுவுமே கிடையாது, கூலி வேலை தான். யாரும் வந்து அந்த அளவுக்கு நம்ம இங்கே யாரும் படிச்சவங்களும் கிடையாது. அப்படி இருக்கும்போது எத்தனையோ தடவை நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். மனு அது சும்மா பேருக்கு தான் வாங்குறாங்க வச்சு, அதோட 2வது வாங்குறதே கிடையாது, அதோட வந்து கண்டுறது கிடையாது. எப்போனா ஓட்டு போடுறது மட்டும் அன்னைக்கு வந்து எல்லாருமே கட்சி கொடி எல்லாரும் கட்சி கொடி இங்கே வரும், வந்து எல்லாரும் பார்ப்பாங்க, உங்களுக்கு வீடு வாங்கி தரமா, இதே இடம் கட்டி தரமா, உங்களுக்கு கல் வீடு தர்றாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க வச்சு, மற்றபடி எதுவும் செய்ய மாட்டாங்க. அவ்வளோதான், அதோட டீலாக விட்டு போயிடுவாங்க. ஏன்னா வந்தாங்கன்னா எங்களுக்கு வந்து இதே இடத்துல எவ்வளோ இடம் இருக்கு, எங்களுக்கு வேற இடம் எங்களை கேபி பார்க்கு அது கொடுன்னு கேட்டோம். இப்போ அது ஃபுல்லாகி போச்சு, வேற எங்கேயும் கூட இல்லை. இப்போ லாங்கா எங்களுக்கு கொடுத்துட்டாங்கனாக்கா எங்கள் வாழ்வாதாரமும் இங்கே தான், எங்கள் குழந்தை குட்டி படிக்கிறது இந்த இடத்துல தான். அப்படி இருக்க லாங்காக கொடுத்துட்டாங்கன்னு எங்களுக்கு வண்டி சார்ஜ் எவ்வளோ ஆகும்? எங்களுக்கு கூட பின்னி மிஜி பண்ண ரெடி பண்ணாக்கா ஒரு 50 ரூபா கிடைக்கும். ஒரு கூடைக்கு 2 இதெல்லாம் வந்து 50 ரூபா கிடைக்கும். ஒரு 10 கூடை தான் எங்களால் ரெடி பண்ண முடியும். அது கூலி எவ்வளோ ஆச்சு நீங்களே பாருங்க. அப்போ நாங்கள் அந்த கூலி வச்சு எங்கள் பசங்களும் வாழ்வாதாரம் பார்க்கணும், படிக்க செலவு கொடுக்கணும், ஃபீஸ் கொடுக்கணும், அப்புறமா ஸ்கூலுக்கு பஸ்ஸுகளுக்கு பணம் கொடுக்கணும். இவ்வளோ இருக்கும்போது நாங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்படணும். அதனால எங்களை லாங்கில் எங்களுக்கு வேண்டாம். ஒன்று இடத்தா இந்த இடத்துல வந்து கட்டி கொடுக்க சொல்லுங்க, இல்லையே பக்கத்தில் எங்கன்னா இருந்தால் எங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குமா. நீங்களும் அரசாங்கத்துக்கு எடுத்து நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் பேசுங்க, நீங்கள் சொன்னாதான் அது இதுதான் போய் நாங்கள் மூங்கில் எடுத்துன்னு வந்து கூட வேலை செஞ்சு அதில் வரமாட்டோம். நாங்கள் வைத்த கழிவுறோம். மிஞ்சி போனால் ஒரு வீட்டு வேலைக்கு போவோம். படிக்காதவங்க நாங்கள் வேறு எந்த வேலைக்கு போக முடியும் மேடம். எங்களுக்கு எந்த வேலையும் தெரியல. அப்படியே வேலைக்கு போனால் அந்த வீட்டு வேலைக்கு இந்த கூட வேலை 2 வேலை தெரியும். அது ரொம்ப லாங்கில் எங்களுக்கு வீடு கொடுத்தா இந்த மூங்கில் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு வேறு எங்கேயுமே கிடையாது. அங்கேருந்து லாங்கிலேருந்து கொடுத்தா இங்கே தான் வரணும். நாங்கள் மூங்கில் எடுத்து இங்கேருந்து போனால் அந்த வண்டி கூலிலாம் என்ன ஆகும்? எங்களால் முடியுமா? அதனாலே முடியாது. அதனால இங்கே எங்கன்னா பக்கத்துலேயே பார்த்து வீடு கட்டி கொடுத்தாலும் இல்லை வீடு கொடுத்தாலும் எங்களுக்கு சம்மதம். ஏன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி இந்த மீன் கூட கிடைக்குது, இந்த சிந்தாரப்பேட்டில் கிடைக்குது மேடம். அதை நாங்கள் எதுவும் வந்து குழம்பு அதெல்லாம் சீல் பண்ணி நாங்கள் கூட எடுத்துன்னு போடுவோம். அது கூட வந்து ஒரு 20 ரூபா 30 ரூபா கிடைக்கும். அது எதுவுமே போடாமல் எங்கள் பொழுது தள்ள முடியும்.
இதெல்லாம் பக்கத்துல வச்சு நாங்க லாங்ல தீங்க போட்டா நாங்க என்ன மேடம் பண்ணுவோம்? எல்லாம் கொடுத்தோம் மேடம், எல்லாம் கொடுத்தோம். இப்ப வீடு பத்திச்சு மேடம், வீடு பத்திக்கிறதுக்கும் போய் நாங்க மனு பண்ணி மனு கொடுத்தோம். அதே வந்து கண்டுக்கல. கோட்டையில கரண்ட் பத்திக்கிச்சு ஒரு வேலை, கரண்ட் பத்தி கோட்டையில இருந்து கொடுத்து எல்லாரும் வந்து கோட்டையில இருந்து கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்து போய் கொடுத்தோம். எதுவுமே செய்ய மாட்டேன்றாங்க. வர்றாங்க, பாக்குறாங்க, உங்களுக்கு கண்டிப்பா நான் செய்து தரேங்க அப்படின்னு ஏரியாலாம் ஃபுல்லா கேமரா எடுத்துட்டு போனாங்க, வீடெல்லாம் பார்த்துட்டு போனாங்க. இது வரைக்கும் இன்னும் செய்யல. இப்போ வந்து புயல் மழை வந்தது, மழையில கூட இப்போ வந்து இந்த மழை வந்ததுல இன்னும் காத்து அடிச்சு மரங்கள்லாம் முடிஞ்சு போய் 2-3 வீடெல்லாம் கீழே உடஞ்சி போயிடுச்சு. யாரும் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கல. என்னன்னு விசாரணை கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அவங்களுக்கு கட்சிக்காரங்க எப்பனா வந்து ஓட்டு போடணும்னா அன்னைக்கு வரைக்கும் வருவாங்க, அதோட வரமாட்டாங்க. எல்லாரும் கட்சிக்காரங்க தான், மொத்தமா டோட்டலா தான் வர்றாங்க, அப்புறம் பாக்குறாங்க, போயிடுறாங்க. மொத்தம் எத்தனை ஓட்டு இருக்கு சார்? ஓட்டு பார்த்தாக்கா 200 ஓட்டு மேல வருது மேல மேலமா, ஏன்னா ஒரு வீட்டுக்கு மேலதான் வரும். ஏன்னா ஒரு வீட்டுக்கு 4 பேர், வீட்டுக்கு 2 பேர் கணக்கு போட்டாங்க, 4 பேர் மினிமம். ஏன்னா இருக்காங்க மொத்தமா 4 பேர், 5 பேர், 6 பேர், 7 பேர் அந்த மாதிரி இருக்காங்க, ஒரு குடும்பத்திலும் இருக்காங்க. அதனால நம்ம இவ்வளவு ஓட்டு இருந்து கூட ஜனங்க அரசாங்கம் நம்மளுக்கு நடவடிக்கை எடுத்தாதான். ஒண்ணு இந்த இடத்த கட்டி கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா மற்ற இடத்துல போனாக்க எங்களால் பழைக்க வாழ்க்கை கிடையாதுக்கா, நம்ம போய் பார்க்கலையா. அத மாதிரி நாங்க ஓட்டு போடுறது மட்டும் உங்களுக்கு உரிமை இருக்குது. அத மாதிரி ஒரு பிள்ளைங்க நம்ம ஓட்டு போடுறாங்க, நம்மளுக்கு தான் ஓட்டு போடுறாங்க, நம்மளுக்கு தான் இது பண்றாங்களே, சரி நாம ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு வந்து பார்த்தாங்க. நம்ம கோரிக்கை வந்து நம்ம சொல்ல முடியும். இப்ப நீங்க வந்து கேட்குறீங்க, நம்மளோட கோரிக்கை நம்ம சொல்லணும். எப்பவுமே நீங்க இப்ப அரசாங்கத்துக்கு சொல்லுவீங்க. அந்த மாதிரி யாருன்னா அவங்க கட்சிக்காரங்க வந்து நம்ம கிட்ட கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பதில் சொல்லுவோம். அப்ப அது கேட்கறதுக்கு ஆள் இல்லை, வர்றதுக்கு ஆள் இல்லை. நம்ம எத்தையும் தடவை தான் போக முடியும். நம்மளுக்கு இன்னைக்கே உனக்கு ஒரு 2 கூட பண்ணாதான் இன்னைக்கு ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கிடைக்கும். அதை வச்சுதான் நம்ம கஞ்சி ஓட்ட முடியும். 10 தடவை 100 தடவை நம்ம போயின்னு வந்துன்னு யாரு இருக்கா, அதுக்கு யாருக்கு லாபம்? இப்போ குழந்தை ஒட்டி இப்போ பசி எடுக்குன்னு கேட்கறான். அப்ப நம்ம அந்த குழந்தைக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? கூட பண்ணதான் நல்லா கிடைச்சாதான். நம்ம எல்லாருமே இங்க இருந்து போனாச்சு, சில பேர் வருவாங்க, சில பேர் வரமாட்டாங்க. என்ன பண்ண முடியும்? அரசாங்கம் வந்து இவ்வளோ தடவை மனு கொடுத்தோம், இவ்வளோ செய்தாங்க, அதுக்கெல்லாம் கேட்காதவங்க இந்த மழைக்கு மட்டும் கேட்டுற போறாங்க. அதான் அவங்களாம் வந்து ஒரு எட்டு வந்து பார்த்தாங்கன்னா நடவடிக்கை தெரியும். வந்து அறதில்லை. நீங்க அரசாங்கத்தை சொல்லுங்க, பேசுங்க. அரசாங்கம் எங்களுக்கு அரசாங்கம் உதவி செய்யாத விட்டா எங்களுக்கு வேற எந்த வாழ்வும் கிடையாது. ஏன்னா இங்க வந்து இதனால எந்த பிரச்சனை தெரியுங்களா? இதனால நிறைய பேர் கடன் வாங்குறாங்க, கடன் பிரச்சனை வருது, இவ்வளவு பிரச்சனை இருக்குது. யாரும் அவங்களும் கொடுக்குறவங்களும் சரி, அவங்க வட்டிக்கு அவங்க கொடுக்குறாங்கனாக்கா அவங்க வந்து அவங்க 10 ரூபா கிடைக்கணுக்கோசம் தான் கொடுக்குறாங்க வச்சு, அவங்க மேல எந்த தப்பும் கிடையாது அவங்க மேல. ஏன்னா அது வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து அந்த டைம்ல லாக் ஆயிடுது, பணம் கொடுக்க முடிய சூழ்நிலை ஆயிடுது. அதனால நான் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது, கொடுக்க முடியல. அவங்களும் கொஞ்சம் வார்த்தை கேட்குறாங்கன்னா விட்டு கொடுத்தவங்க யாரும் கேட்காதா இருக்க மாட்டாங்க, கேட்பாங்க. ஏன்னாக்கா இப்படியே இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது நாங்க இவ்வளவு கஷ்டப்படும் போது எங்கன்னா லாங்கில பட்டா எவ்வளவு கஷ்டப்படுவோம். இப்ப யாருக்கிட்ட போவோம்? மொத்தப்பட்டா என்ன பண்ணுவாங்க? வேற எப்படியே வழியில போயிடுவாங்க ஆளுங்க. அதெல்லாம் போகக்கூடாதுக்கோசம் தான் நாங்க என்ன சொல்றோம், இது ஒண்ணு இந்த இடத்துல கட்டி கொடுங்க. இடம் வந்து நல்ல இடம் தாராளமா இருக்கு, வந்து அழகா கட்டி கொடுக்கலாம், செய்யலாம். இல்லையா பக்கத்துல எங்கன்னா இருந்தா பக்கத்துல இருந்தா கொடுத்தா நல்லா இருக்கும் மேடம், பேசுங்க. ஏன்னா மேல எதுவும் சொல்ல முடியும். நாங்கள் வந்து 30-35 வருஷத்துக்கு மேலே வந்து உள்ளே வந்து அது உள்ளே ஏற்கனவே நாங்கள் அது உள்ளே இருந்தோம், அந்த ஸ்டேடியம் உள்ளே இருந்தோம். அது உள்ளே எங்களுக்கு காலி பண்ணி அனுப்பிச்சாங்க. இங்கேருந்து எங்களுக்கு பாத்ரூம் வசதி சுத்தமாக கிடையாது, குளிக்கிறதுக்கு இடமும் சுத்தமாக கிடையாது. அந்த பக்கம் குளிச்சாக்கா மேலே ஏறி பின்னாடி இருந்து பார்க்குறாங்க, கல் தூக்கி அடிக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. கரண்ட்டு வேறு 2-3 வாட்டி எரிஞ்சிடுச்சு. எங்களுக்கு இப்படி போகிறதுக்கும் வழி கிடையாது, அப்படி போகிறதுக்கும் வழி கிடையாது. யாருமே ஓட்டு கேட்க மட்டும் வராங்க, எந்த பாதிப்பு மட்டும் யாரும் வந்து என்ன எதுவும் விசாரிக்கிறது கிடையாது. நைட்டில் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கும் ரொம்ப பயமாக இருக்குதுங்க. பாம்பு வீட்டில் நிறைய பாம்புங்கள்லாம் இருக்குது. எங்களுக்கு போகிற வசதி வர வசதி எதுவுமே இல்லை. எங்கள் என்ன போட்டது தான், இங்கே என்ன ஏது எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஓட்டு கேட்குறதுக்கு மட்டும் வராங்க, கேட்குறாங்க. நிறைய குடும்பத்தில் வந்து 7 ஓட்டு 8 ஓட்டு வீடு பக்கத்தில் அந்த மாதிரி இருக்கும். எங்கள் பசங்கள்லாம் எல்லாருமே ஓட்டு இருக்குது, நல்லா ஓட்டுது. அப்போ மட்டும் வராங்க, ஊருமே தெரிஞ்சு. மற்றவங்க எதுக்குமே வந்து கண்டுபிடிக்க கிடையாது. நைட்டில் தூங்க முடியல, பயமாக இருக்குது. பாம்பு வேறு வீட்டில்,
இடத்துல எங்களுக்கு பாத்ரூமே கிடையாது, இந்த இடத்துக்கு பாத்ரூமே கிடையாது. பாதி நைட்டில் ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள். இப்போ உங்க வீட்டுல எத்தனை பசங்க? இந்த வீட்டுல எத்தனை பேர் தங்கியிருக்காங்க? நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் மட்டும் 4 பொண்ணு பக்கத்தில் தான் வந்து நாங்கள் எதுவுமே வசதி கிடையாது. பொம்பளை பிள்ளைங்கன்னா இப்போ மற்றதுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிள்ளைங்க ட்ரெஸ் மாற்றிருக்கோ குளிக்க எல்லாமே கஷ்டமாக தான். பின்னாடி சைடு தான் பாத்ரூம், சுற்றி பாத்ரூம் முடியாது. பின்னாடி சைடு செவுரு இருக்குது, அந்த செவுரு ஒரு மேலே உட்காந்து குளிப்போம். ஆனால் வந்து பின்னாடி மேலே அந்த ஃபோனை கூட இது பண்ணுவாங்க, வீடியோ அது மாதிரி கூட பண்ணுவாங்க நிறைய பேர். அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதெல்லாம் சுற்றி பக்கத்தில் கெட்ட இடம் தான் காட்டினா போதும். எங்களுக்கு இந்த இடம் கூட தேவையில்லைனா கூட எங்களுக்கு பக்கத்தில் எங்களுக்கு வசதி தகுந்த எங்களை எங்கன்னா பக்கத்தில் காட்டினா போதும் மேடம். இந்த கேபி பார்க் காட்டுன்னு சொன்னாங்க, அதுவும் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. யாருமே எங்களுக்கு வந்து இங்கே வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கவே கிடையாது. அந்த எலெக்ஷனுக்கு மட்டும் வராங்க, ஓட்டு கணக்கு போடுறாங்க, இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு மட்டும் சொல்கிறாங்க, எதுவுமே எங்களுக்கு செய்ய மாட்டேங்கிறாங்க. நீங்க திரும்ப போய் முறையிடலாம்லம்மா. அதாவது இப்போ உங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுத்துருக்காங்க, ஓட்டு உரிமை இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கும்போது வந்து அரசாங்கம் கவனிக்கல அப்படிங்கும்போது போறப்போ நாங்க வரோன்னு சொல்றாங்க மேடம். அதோட எங்களை வந்து யாருமே கண்டுக்கிறதில்ல மேடம். இப்போ மழை அடிச்சு மரம் செடி எப்படி தெரியுமா இருந்தா எல்லாம் நாங்க வெளியே ஓடி போயிட்டோம் மேடம். யாருமே இன்னும் கூட ஒருத்தர் கூட வந்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு இந்த ஊர்ல யாருமே கேட்கலங்க. நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டுனுங்கிறோங்க, யாருமே எங்களை கேட்கறதே கிடையாது. அவங்களுக்கு ஒரு வேலை ஆகணும் மட்டும் வராங்க, மற்றபடி பார்க்கலாம் அப்படின்னு போறாங்க. மற்றபடி எங்களுக்குன்னு எது ஒண்ணு நடக்கிறதே கிடையாதுங்க. எங்களுக்கு எந்த வசதியுமே கிடையாது. எப்போ எங்களை காலி பண்ணி எங்களுக்கு மாட்டு இடம் கொடுத்தா எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனால் எங்களை தொலைவு எத்தனைப்படாத எங்களுக்கு பக்கத்தில் கொடுத்தா போதும், நாங்கன்னா கூட வேலை செய்யணும் மேடம். எங்களுக்கு வந்து ரொம்ப தொலைவு போய்ட்டு எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். உங்களோட வாழ்வாதாரமும் கூட பின்னி. ஆமா, நாங்கள் எல்லாமே நாங்கள் கலகலமாக கூட பின்றவங்க தான். ஆமா, இது உள்ள எல்லாமே நாங்கள் எல்லாம் கூட பின்றவங்க தான். எங்களை அந்த டைம் மட்டும் வரோம். இப்போ வந்து என்ன ஏது எதுவுமே பார்க்கல. எங்களை சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பாடு வர வைக்கணுமா, என்ன பண்ண இது பண்ண எதுவுமே எங்களை யாருமே கேட்கல. நீங்க டைரக்டாவே போய் முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது மனு கொடுக்கறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்களா இது வரைக்கும்? பண்ணல மேடம். அது பண்ணலாம்ல. அது யாரும் எங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டேன்றாங்களே. யாரும் முன்ன வந்து அது ஒத்துழைக்க மாட்டேன்றாங்க. வாங்க போலாம் பண்ணலாம் செய்யலாம், யாரும் ஒத்துழைக்க மாட்டேன்றாங்க. எதனா முறையிட்டா அவர்கிட்ட போறோம் பண்றாங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. அப்புறம் எங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அது யாருமே வர்றது மேயர் மேடம் நீங்க போய் பாத்தீங்களா? தனியா டைரக்டா போய் பாத்தீங்களா? நேர்ல போய் சந்திச்சீங்களா? இல்ல மேடம். ஏன் அது நீங்க ட்ரை பண்ணலாம்? அது பண்ணிருக்கா நீங்க எல்லாம் மகளிரா சேர்ந்து அவங்கள போய் பார்க்கணும். அது யாரா முன்ன வந்து நம்ம 4 பேர் போலாம்னு சொன்னா அது ஒத்துழைச்சா பரவாயில்ல மேடம். முன்ன எங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்லை மேடம். எங்களுக்கு முன்ன வந்து நாங்க முன்ன போறோம், நீங்க பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஆள் கிடையாது. எதுனாலும் நாங்க தான் போனோம், லேடிஸுங்க நாங்க தான் வரணும். எப்படின்னா போங்க, எப்படின்னா வந்துக்கணும். முன்ன எங்களுக்கு இது